மரியாதை குறித்தும் சகரியாவை குறித்தும் வாசித்துக் கொண்டிருந்தேன். வாசிக்கும் போது கேள்வி கேட்டதுக்காக சகரியா வாய, ஆனா அதே மாதிரிதான் மரியாளும் கேட்கிறாங்க. ஆனா மரியாளுடைய வாய அடைக்கல. இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? ஏன் பெண் பலவீனமான பாண்டம் அப்படிதான் கேள்வி கேட்பாங்கன்னு விட்டுட்டீங்களா? இல்ல என்ன நோக்கம் அப்படின்னா, மரியாளுக்கு சகரியாவுக்கு இதற்கு முன்பாக தாமதமாகி பிள்ளை பிறந்து பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை சுதந்திரமாய் நிறுத்தின ஆபிரகாம் ஒருத்தர் அடையாளமா இருக்கிறார். ஆனா மரியாளுக்கு ஒரு கன்னி கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றெடுத்த அடையாளம் இதற்கு முன்பாக உலகத்தில் சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. மரியாள் கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா முன்ன பின்ன இப்படி நடந்ததே. ஆனா சகரியா கேள்வி கேட்க கூடாது, ஏன்னா முன்னாடி உன் முற்பிதாவுக்கு அது நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்துறாரு. அப்படி நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வேதத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்க கேள்வி கேட்டு கேட்க கேட்க கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார்.